ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்த காலத்தில் சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் கண்ணன் என்பவரின் வீட்டை அதிகார துஷ்பிரயோகம் செய்து போலி ஆவணம் மூலம் தனது மனைவி காஞ்சனா பெயரில் மாற்றிக்கொண்டதாக புகார் எழுந்தது. 2016 தேர்தலில் மா சுப்பிரமணியனை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சைதாப்பேட்டை பார்த்திபன் இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் மா சுப்பிரமணியன், மனைவி காஞ்சனா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஹைகோர்ட்டில் முறையிட்டார். நீதிபதி வேல்முருகன் வழக்கை விசாரித்தார். 1998 வாங்கப்பட்ட வீடு தொடர்பாக 20 ஆண்டு கழித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பை வாங்கியதில் அரசுக்கு இழப்பு ஏற்படவில்லை, மோசடியும் நடக்கவில்லை. வழக்கை ரத்து செய்ய வேண்டுமென அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்பில் வாதிடப்பட்டது. அவரது வாதங்களை மனுதாரர் தரப்பு மறுத்தது. மோசடி செய்து குடியிருப்பை வாங்கியது குறித்த ஆவணங்கள் நீதிபதி முன்பு சமர்ப்பிக்கப்பட்டது. வழக்கை ரத்து செய்யக்கூடாது என நீதிபதியிடம் மனுதாரர் தரப்பு வலியுறுத்தியது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மனுவை நிராகரித்தார். அவர் மீதான நில அபகரிப்பு வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார்.